பணம் வாங்கறதுக்காக தான் உன்னை ஊர்ல இருந்து வரவழைச்சதா தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. ஐயோ அக்கா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன நான் அமௌண்ட்டை எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வரலையா? ஆனா அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணிட்டு தான்க்கா வந்திருக்கேன். எல்லாரையும் கூப்பிட்டு பணத்தை கொடுத்துடலாம். ஆனா அது பெரிய விஷயம் இல்லை. அதுல என்ன சிக்கல்னா, எவன் பணம் கொடுத்தவன் எவன் பணம் கொடுக்காதவன் தெரியாம வந்து கேட்கறவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டா அது தப்பாயிடுமேக்கா. இத கோர்ட்டு மூலமா தீர்க்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். கைக்கு வராதா? கோர்ட்டு மூலமாவா? ஆமாக்கா, கோர்ட்ல அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டோம்னா பணம் கொடுத்தவெல்லாம் அதுக்கான ப்ரூஃபை காமிச்சு பணத்தை வாங்கிப்பான். அதுதான்க்கா நமக்கும் சேஃப்டியான வழி. அப்படியா? அப்பனா நம்ம அப்படியே பண்ணிடலாம். பண்ணலாம். அப்படி பண்ணுனா உங்க பேரு இந்த ஊர்ல கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்ற? பணத்தை கட்டி ராஜ்துரை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த ஊர்ல இருக்கவங்களாம் உங்களை என்ன சொல்லுவாங்க? ஊரா பணத்தை வாயில போட பார்த்தாங்க, தூக்கி ஜெயில போட்ட உடனே பணம் தன்னால வந்துச்சுன்னு உங்களை தானே கேவலமா பேசுவாங்க. அது நீங்க இருக்கிற ரேஞ்சுக்கு இதெல்லாம் மரியாதையா இருக்குமா? அப்போ காலத்துக்கும் ராஜதுரைய ஜெயிலுக்குள்ள களியும் கல்லருண்டையும் திங்க தம்பி, சொல்றீங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கப்ப நீங்க ஜோக் அடிக்காதீங்க. நான் எப்ப ஜோக் மாப்ள, பேசிட்டு இருக்கேன்? கொஞ்சம் பேசாம இருங்க. தம்பி, நீ சொல்றது எனக்கு புரியலப்பா. அக்கா, ராஜ்துரை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவன் இதுவரைக்கும் எப்படியோ, ஆனா இந்த விஷயத்துல ராஜதுரை யாரையும் ஏமாத்தல. மொத்த அமௌண்ட்டையும் ஷாமுங்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு இவன் ஏமாந்துட்டான். அவன் ராஜ்துரைய கொலை பண்றது கூட முயற்சி பண்ணியிருக்கான். இதெல்லாம் ராஜ்துரை சக்தி கிட்ட சொல்லியிருக்கான். அதனால நம்ம ஷாம் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவனையும் இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணி விசாரிக்க வச்சோம்னா உண்மை என்னன்னு தானா வெளியே வரும். அதுக்கப்புறம் ராஜ்துரை அவங்க கிட்ட கொடுத்த பணம் எல்லாம் ஷாம் கிட்ட இருந்து ரிகவர் பண்ணி கொடுப்பாங்க. இது மூலமா நமக்கு லாஸும் ஆகாது, நாம யாரும் ஏமாத்திட்டோன்னு கெட்ட பேரும் வராது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச பெட்டர் ஐடியான்னு தோணுதுக்கா. அதுதான் நல்ல வழின்னா நாம அப்படியே செஞ்சிடலாம்ப்பா. சரி தம்பி, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நல்ல வக்கீலை பார்த்து இது சொன்னாவே அவரே அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ என்ன கேளுங்க, நான் செஞ்சு தரேன்க்கா. அக்கா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா. போங்க போங்க, போயிட்டு வாங்க, மெதுவா வாங்க. அத்தை, பண விஷயத்துல நீங்க தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க தம்பி உங்களை விட பெரிய ஜித்தனா இருப்பாரு போல இருக்கு. ஆமா அத்தை, உங்க தம்பிகிட்ட இருந்து ஒத்த பைசா கூட வாங்க முடியாது போல இருக்கு. சும்மா வாய் பேச்சுதான், வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு. இனி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு ஒன்னும் புரியல. நான் தியேட்டருக்கு போறேன் அத்தை. ओम काली महाकाली मंत्री
பக்தா, சாமி கடவுளுக்கு காணிக்கை செலுத்தி விட்டாயா? தரேன் சாமி. இந்தாங்க. ஐயோ, இதில் ஒரு நோட்டை கூட நான் தொடக்கூடாது. கேட்டது நான் அல்ல, கடவுள். அதை கடவுளிடமே கொடுத்து விடு. கடவுள்கிட்ட எப்படி சாமி கொடுக்கறது? இப்படி தட்டுல வைங்க. ஆ, ஓம் க்ரீம் க்ரீம். உனக்காக நான் ஒரு எந்திரம் எழுத வேண்டியது இருக்கு. எந்திரம்னா? தகடுங்க, தகடு தகடு. இந்த மாதிரி செப்பு தகட்டில் எழுதுறது. எந்த லாங்குவேஜ்ல எழுதுவீங்க சாமி? நான் என்ன கவிதையா எழுத போறேன்? மொழிய பத்தி பேசுறதுக்கு. அது கடவுளுக்கு மட்டுமே புரியுற மொழி. அந்த செப்பு தகட்டை எழுதி முடிச்சு பைரவன் உறங்கும் நேரம். பைரவன் உறங்கும் நேரம்னா? மிட் நைட்டுங்க. தினமும் நள்ளிரவில் பூஜை செய்ய போகிறேன். ஒரு வாரம் அப்படி பூஜை செய்து தருவேன். நீ அந்த தகட்டை கொண்டு போய் சக்தி வீட்டு வாசலில் யார் கண்ணிலும் படாமல் யாருக்கும் தெரியாமல் புதைத்து விடு. மறுநாளே நீ இருக்கும் இடம் தேடி அவள் வந்து நிற்பாள். ஏன் சாமி, இதுக்கு முன்னாடி வேற யாரையாவது வர வச்சிருக்கீங்களா? துஷ்டனே, என்னையே சந்தேகப்படுகிறாயா? எடுத்துட்டு போவோம் பணத்தை. கோவிலுக்கு சென்று கோடி கோடியாக கொட்டுகிறார்களே, அவர்கள் யார் என்று தெரியுமா உனக்கு? அப்படி கொட்டியதால் அவர்கள் அடைந்த பலன்தான் தெரியுமா உனக்கு? அற்ப காசுக்கு ஆதாரம் கேட்கிறாய். நம்பிக்கை இல்லாமல் எதை செய்தாலும் அதற்கு பலன் கிடையாது. எழுந்து போ முதல்ல. சாமி சாமி சாமி, ஏதோ தெரியாம நான் கேட்டேன். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க சாமி. எனக்கு என் சக்தி கிடைச்சிட்டா போதும். நான் உங்களுக்கு கோவிலே கட்டி கும்பிடுறேன். இதை வாங்கிக்கோங்க சாமி. என் கையால் தொட மாட்டேன். தட்டில் வைத்து விட்டு போ. உத்தரவு சாமி. சென்று வா, ஜெயம் நிச்சயம். நன்றி சாமி. டேய், மகாலட்சுமி மகாலட்சுமி. வா சக்தி. என்ன அவசரமா பேசணும்னு கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து சக்தி, ஆமா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. சக்தி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? கேட்கணுங்கிறீங்க, பேசணும்ன்றீங்க. ஆனா கேட்கவும் மாட்டேன்றீங்க, பேசவும் மாட்டேன்றீங்க. அது நீ நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பியா? என்ன கேள்வி இது? நானும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். காலத்துக்கும் எப்படியா இருக்க முடியும்? இல்ல, அது இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு?
இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப தைரியமா பேசுவீங்க. இன்னைக்கு என்ன இவ்ளோ தயக்கம் நடுக்கம்? ஆ, நீ என் மாமா பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷம் ஒரு பக்கம், அதே சமயத்துல பயமும் ஒரு பக்கம் சேர்ந்துருச்சு. என்னோட அம்மா கிட்ட சொல்லி உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் கேட்டேன். நான் எப்பவும் சொல்லறதுதான் இப்பவும் சொல்றேன். என் மனசுல யார் மேலயும் எந்த அபிப்பிராயமும் இல்ல. எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சு நிச்சயதார்த்தம் கூட நடந்தது. அதுக்கப்புறம் நான் இங்க வந்துட்டேன். ஒரு வகையில கல்யாணம் தள்ளி போனதும் நல்லதா போச்சு. ஏன்னா அந்த சஞ்சய் நார்மல் பர்சன் இல்ல, கொஞ்சம் மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிற பர்சன். அதனால அவருக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு அவன் அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க. அவனை பத்தி தெரிஞ்சதும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இம்மீடியட்டா வேற மாப்பிள்ள பாக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் தான் வேணான்னு சொன்னேன். ஏன்? ஏன்னா முதல்ல எங்க மாமாவையும் உங்க அம்மாவையும் சமாதானப்படுத்தி நம்ம குடும்பம் ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்கிறதுனால தான் என் கல்யாணத்தை பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ உங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க, சந்தோஷம்தான். ஆனா மாமா ஏத்துக்கலையே, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்குதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு தவிர வேற எதுவும் இல்லை. ஆம், சரி, உன் மாமாவும் சமாதானம் ஆயிட்டா அப்ப நீ சம்மதிப்பியா? எல்லாரும் சேர்ந்து என்னோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான் என்னோட ஆசை. அப்போ மாப்பிள்ளை நீங்களா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். சார் வணக்கம். அடடே வாங்க வெற்றி சார், பரவாயில்ல, வாங்க, வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. சார் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு போலான்னு வந்தேன். கேளுங்க சார். நீங்க சொன்னபடி என் தங்கச்சியும் தங்கச்சி புருஷன் செந்தில் ராஜாவும் வந்துட்டாங்க. அவங்க இப்ப நாகவல்லி வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? உயில் பத்தின விஷயம் யாருக்குமே தெரியாம இருக்கு. நீங்க அவங்க வீட்டுக்கு போய் செந்தில் ராஜா கிட்ட உயில் பத்தின விஷயத்தை தெரியப்படுத்தினா அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். செந்தில் ராஜா கிட்ட தெரியப்படுத்த வேண்டியது என்னோட கடமை, அதை நான் செய்யறேன். ஆனா அதை நாகவலி வச்சுக்கிட்டு சொன்னோம்னா எந்த அளவுக்கு அது செந்தில் ராஜாவுக்கு பாதுகாப்பா இருக்கணும் தான் எனக்கு புரியல. சார், உயில் பத்தின விஷயம் வெளியில வந்து சொத்து முழுவதும் செந்தில் ராஜாவுக்கு தான் சேருன்னு 4 பேருக்கு தெரிய வந்தா அதுக்கப்புறம் நாகவல்லி அவங்களை ஏதாவது பண்ணாலும் தான் தான் செஞ்சோன்னு வெளியில தெரிஞ்சோன்னு பயப்படுவாள்ல. அதுதான் சார் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதனாலதான் நீங்க அவங்க வீட்டுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்றேன். சரிங்க, நான் அப்படியே செஞ்சிடுறேன். சார், மற்றபடி நான் உங்களை சந்திச்ச விஷயம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார்.
தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். வெல்கம். வரேன். அம்மா 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 வாங்க வாங்க சேட்டு வாங்க, இப்படி உட்காருங்க வாங்க. நான் உட்கார வரல, உங்க அத்தைய பார்த்து பணம் என்னாச்சுன்னு கேட்க வந்தேன். கூப்பிடு அவங்களே. கூப்பிடுறேன் சேட்டு, இப்படி உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணா, அவங்களே கூப்பிடு. என்ன சேட்டு அத்தையே வந்துட்டாங்க. சேட்டு, நம்ம எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. என்கிட்ட பணம் வாங்குனீங்களே, வாங்கின பணம் என்னாச்சு? ஏன் சேட்டு, பணம் ரெடி ஆனதும் சொல்லி அனுப்புறேன், அப்போ வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள திடுதுப்புன்னு இப்படி வந்து நின்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? என்னம்மா, வாங்கும் போது எவ்வளவு நைஸா பேசி வாங்குனீங்க, இப்போ இப்படி சொல்றீங்க? ஏன் சேட்டு, இப்ப மட்டும் எங்க அத்தை என்ன பணம் தரமாட்டேன்னு சொல்றாங்க? திடீர்னு வந்து கேட்டது எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறாங்க. நான் எங்கேயா திடீர்னு வந்தேன்? போன வாரமே நான் வந்தேன். நீதான் தெருவுல என்ன நிப்பாட்டி திருப்பி அனுப்பிட்ட. அப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஊர்ல இருந்து இவங்க தம்பி வந்துட்டாரு, 2 நாள்ல பணம் தர்றேன்னு சொல்லிருக்காரு. அவர் பணம் கொடுத்தது உங்ககிட்ட 2 நாள்ல கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னேன். ரெண்டு நாள் சொல்லி இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு? சேட்டு, பணம் தந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா தம்பி வந்ததுல இருந்து இங்க பல பிரச்சனைங்க. அதனால தம்பிகிட்ட இது விஷயமா உக்காந்து பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல. அக்கா என்னக்கா பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல தம்பி, கொஞ்ச நாளா ராஜதுரை பிரச்சனை, அண்ணாச்சி பிரச்சனை, இதுல பிசினஸ சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. அதனால அப்பப்போ வரவு செலவுக்கு சேட்டுக்கிட்ட தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில பார்த்தா ஒரு 30 லட்சம் ரூபாய் சேட்டுக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதான் ஒன்றும் புரியல. சக்தி சொன்னா நீ எங்களுக்கு கொடுக்கறதுக்காக பணம் எடுத்துட்டு வருவேன்னு. அதை நம்பிதான் நான் சேட்டுக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். அதான் சேட்டு, நீங்க போங்க, நான் மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்புறேன். அதான் தம்பி தர மாதிரி தெரியுதே, இப்பே வாங்கி கொடுத்துருங்களேன். அதான் தர்றேன்னு சொல்லிட்டாங்கல்ல, பணம் வந்தது நானே கொண்டு வந்து தர்றேன், போ. யோ, நீ பணத்தை வாங்கிட்டு போயிட்டீன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை தேடி அலையிறதா? ஓவரா நடிக்காதையா, கிளம்பியா. சரியம்மா, உங்க தம்பி வார்த்தையை நம்பி இப்ப போறேன். நீங்க பணத்தை சீக்கிரம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க, லேட் பண்ணாதீங்க. சரி சேட்டு, அப்ப நீ கிளம்பு. அக்கா, அவருக்கு மொத்தம் எவ்வளவு தரணும்? 30 லட்சம் ரூபாப்பா. ஒண்ணு செய்யுங்க அக்கா, நான் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு தரேன். முதல்ல இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் கிளியர் பண்ணுங்க. இல்ல தம்பி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதுக்கு இவ்வளவு அவசரமா? இல்லக்கா, இதை நான் வந்த அன்னைக்கே செஞ்சிருக்கணும். செய்யாதது என் தப்பு. இருங்க, நான் செக் புக் எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம்ப்பா. அப்பா, அவசரப்படாதீங்க. இப்ப நீங்க பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? ஏதோ தம்பி தயவுல நாகவழி தப்பிச்சுக்கிட்டா, இல்லைன்னா அவகிட்ட இருந்து 10 பைசா வாங்க முடியாதுன்னு பேச மாட்டாங்களா? அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷம் தம்பியை ஒதுக்கி வச்ச நாகவள்ளி பணம் காசு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு வச்சு சேர்த்துக்கிட்டான்னு அத்தைய தானே கேவலமா பேசுவாங்க. சரிம்மா, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றேன்? நம்ம ஊருக்கு போகும்போது பணத்தை கொடுத்துட்டு போலாம்ப்பா. நம்ம போய் ஒரு வாரம் கழிச்சு அத்தை எல்லாரையும் கூப்பிட்டு பணத்தை செட்டில் பண்ணிட்டாங்கன்னா
அப்பதான் அவங்க சொந்த முயற்சியில கொடுத்த மாதிரி இருக்கும். என்னத்த நான் சொல்றது சரிதானே? ஆ, 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 ஆ. சரிம்மா, அப்படியே பண்ணலாம். ம், சரி வாங்கப்பா. என்னத்த நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு அத்தை. இது வேலைக்கு ஆகாது. நான் வெளியில போயிட்டு வந்துடுறத்த. எதுக்கு? எதுக்கா? ஏத்த அதான் அந்த தெருமுனையில சேட்டு நின்னுட்டு இருப்பான். இப்ப நடிச்சிட்டு போனானே, அவனுக்கு பணம் தர வேணாம்? அதுக்கே கடன் சொல்லணும். ஏத்த ₹1 கூட கிடைக்காது போல இருக்கு அத்த. அன்னைக்கு என்னமோ உங்க தம்பி பொண்ணு அவ அப்பா கிட்ட அப்பா வர்றப்ப 3 கோடி ரூபாய் பணம் கொண்டுட்டு வான்னு பீத்துனாலே, அத்தனையும் துப்பலு. ஏத்த நம்ம இருக்கிறதே திருநெல்வேலி, உங்க தம்பி பொண்ணு அங்கிருந்து வந்து நம்ம கல்வா கொடுத்தா பாரு. எல்லாம் தோக்கரா பக்கரா ஓத்தா பைசா நகி பக. அட போங்கப்பா.